அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம அதுக்குண்டான ப்ராப்பர் சோர்ஸோடு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, நேற்றுலேருந்து என்னன்னு தெரியல, சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, சார் ஜேடிஓ ரீகவுன்சிலிங்னு கமெண்ட்டில் போடுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜேடிஓவில் இப்போ தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா, அப்பாயின்மெண்ட்டாக கவுன்சிலிங்கில் போய் அவங்கள நம்ம க்ளோஸாக இருப்பாங்களா, அவங்க நம்ம ஃபோன் பண்ணி, சார் ஜேடிஓ கவுன்சிலிங் எப்போ வரும்னு காத்திருந்து இப்போ தான் அட்டன் பண்ணி நாங்கள் போஸ்ட் ஆர்டரே வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கவே இல்லை. திடீர்னு இப்போ ரீகவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு ரீகவுன்சிலிங் வரும்னு கமெண்ட்டில் யாரோ பதிவிடுறாங்க. அது எப்படி சார் இந்த மாதிரி ஒரு டாக் வருது, கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை நம்ம ரீகவுன்சிலிங் அப்படின்னா நம்ம சரி இது ஏன் இந்த டாக் வருது, ரீகவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு டாக் ஏன் வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பேசணும்னா, இந்த ஜேடிஓ உள்ள வழக்கு உங்களுக்கு தெரியும். ஜேடிஓ மேலே நீதிமன்றங்களில் வழக்கு இருக்குது. அந்த வழக்கு ஏற்கனவே விவாதங்களில் போய்கிட்டு இருக்கு. ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கையும் ஜேடிஓ வழக்கையும் ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அதுக்கு வாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு ஹியரிங்காக போதே தவிர இன்னும் அது வழக்குக்குள்ளே என்ட்ராகவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இப்போ ஜேடிஓவுக்கு ரிசல்ட் வெளியிட்டாச்சு. ஜேடிஓ ஹைவேஸ் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜேடிஓ மற்ற அதர் ஹைவேஸ்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சு 1730 போஸ்ட்டில் ஒரு 90 போஸ்ட்டுக்கிட்ட ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அது கவுன்சிலிங் 2 வரப்போகுது. இதெல்லாம் நடந்து முடிந்தது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ போய் ரீகவுன்சிலிங்காக என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ரீகவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு டாக் வெளிவரதுக்கு காரணமே இந்த கேஸ். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸ் எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய ஜேடிஓ அறிவிக்க வெளியான போது மஸ்ட் பாசஸ் டிப்ளமோன்னு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. ஈவன் லைக் ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரி. எப்படி ரோடு இன்ஸ்பெக்டரில் ஐடிஐ முடித்தாதான் போஸ்டிங் வாங்கணும்னு கேஸ் போட்டாங்களோ, அதே மாதிரி ஜேடிஓவில் டிப்ளமோ முடிச்சிருந்தா தான் போஸ்டிங் வழங்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரீகவுன்சிலிங் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்பு எந்த தீர்ப்பு அப்படின்னா, ஜேடிஓ வழக்கு போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு மஸ்ட் பாசஸ் டிப்ளமோங்கும் போது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை கோர்ட்டு தீர்ப்பாக சொல்லிடுச்சுன்னா ரீகவுன்சிலிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ரீகவுன்சிலிங்னு. அது எப்படி சார் முடியும், நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோமே, நாங்கள் ஜாயின் டிஎன்பிசியில் போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டோமே, எங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறோமே அப்படின்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கடந்த முறை நடந்த ஏஐ எக்ஸாம் போனாங்க, தேர்வு செய்யப்பட்டாங்க, கவுன்சிலிங்கில் போனாங்க, அட்டன் பண்ணாங்க. ஆனால் தீர்ப்பு நாள் என்ன ஆகி போச்சு, அது ஒரு 8 மாதம் தள்ளி போச்சு. அப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்க, ரீகவுன்சிலிங் வச்சாங்க இல்லையா. அப்போ நான் ஏற்கனவே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் போனாங்க, போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய வழக்கை கோர்ட்டு என்ன பண்ணல, கேன்சல் பண்ணலை. டிஎன்பி கோர்ட்னு சொல்லிட்டு திரும்ப ரீகவுன்சிலிங் வச்சு வழக்கு போட்டவங்களையும் உள்ள திரும்ப ரீகவுன்சிலிங் வச்சு அவங்களையும் ஆட் பண்ணி ஏற்கனவே செலக்டான ஒரு 6 பேர்த்துக்கு திரும்ப ஆர்டர் இல்லாமல் போச்சு, போஸ்டிங் இல்லாமல் போச்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணி தான் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரீகவுன்சிலிங் வரப்போகுது. ஆனால் அதை பற்றி நம்ம அது தீர்ப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக, அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய வெளியிட்ட அறிக்கைக்கு ஃபேவராக இல்லாமல் மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோன்னு போட்டிருக்கிறனால நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட்டை கொடுக்கணும், அதனால் நீங்கள் ஏன் கொடுக்கலை அப்படின்னு கேள்வி வந்தால் தான் ரீகவுன்சிலிங் வரணும்னு அர்த்தம். ஆனால் ஏற்கனவே ஜேடிஓவுக்கு வெளியான தீர்ப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, டிப்ளமோ வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதிக்கு பியும் அடுத்தபட்ச கல்வித்தகுதியை நினச்சி விண்ணப்பிக்கலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துடுச்சு.
அந்த தீர்ப்பினுடைய இதை வந்து பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி வந்து கவுன்சிலிங்கை வந்து விட்டாங்க, ரிசல்ட் விட்டாங்க, போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணாங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஃபஸ்ட்டு வரக்கூடிய தீர்ப்பை வந்து ஐடி முடித்தவங்களுக்கு தான் போஸ்டிங் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் எப்படி விடாமல் நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரி இதுக்கும் நிப்பாட்டியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வெளியான தீர்ப்பில் வந்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் வழங்கணும்னு கோர்ட்டு தான் விட்டுருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஜேடிஓ ரிசல்ட்டே வந்திருக்காது, கவுன்சிலிங்கும் வந்திருக்காது, நம்ம ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரி போயிட்டே தான் இருக்கும் ஹியரிங்கில். ஆனால் அப்படி வரலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய இதை மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ இந்த ரீகவுன்சிங் பற்றி பேசுகிறாங்களே அது உண்மையா அப்படின்னா, ரீகவுன்சிங் பற்றி பேசுறது நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட்டில் வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து தான் அது இருக்குது. அப்படியே தீர்ப்பு வந்து யார் பக்கம் வரும்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த ரீகவுன்சிலிங் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு. அதனால் இந்த 1730 ஹைவேஸ் தவிர மற்றவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா, அவங்கள யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ணவோ ஒரி பண்ணவோ தேவையில்லை. எப்படி நம்மளுடைய ரீகவுன்சிலிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து வெளிவந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிளில் தான். ஸோ வழக்கு போய்கிட்டு இருக்கு, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இந்த மாதிரி வெளிவந்தால் அதனுடைய முடிவு இப்படி இருக்கும், ரீகவுன்சிலிங் மாதிரி இருக்கும். இல்லை அதை வந்து ஏற்கனவே வெளியிட்ட தீர்ப்பை வந்து பேஸ் பண்ணி கோர்ட் உத்தரவிட்டாங்க அப்படின்னா இது ஒன்றும் செல்லாமல் தான், இது ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லையுமே சரி, எல்லா டிஎன்பிஎஸ்சியுடைய போஸ்ட் ஆர்டர்லையும் சரி கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த ஹைகோர்ட்டுடைய சென்னை மதுரை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது, ஸோ அது குறித்து இது மாற்றம் செய்யணும் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. நாளை பின்னால் நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏஇயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல கவுன்சிலிங்கில் போய் போஸ்ட் ஆர்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணி அப்புறம் கோர்ட் தீர்ப்பு வந்து ரீகவுன்சிலிங்கில் போய் ஒரு 6 பேர்த்துக்கு வேலைலாம் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஜேடிஓவில் ஆயிருமா அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா பழைய தீர்ப்பு. ஆனால் கோர்ட்டில் வந்து எப்படி வாதங்கள் வைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது வந்து இன்னும் நம்ம கண்ணில் பார்க்கவே இல்லை. வாதங்களே உள்ளே வரமாட்டேங்குது, ஹியரிங்கு போகுது, அவ்வளோதான். ஸோ ஜேடிஓ வழக்காக இருந்தாலும் சரி, ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அது நம்ம வந்து ஆர்ஐ பேச தேவையில்லை. நம்ம ஒன்லி பார்க்குறது இப்போ ஜேடிஓ தான். ஸோ ஜேடிஓவில் நடந்து முடிந்து எல்லாமே முடிஞ்சு கவுன்சிலிங் 2 ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி ரீகவுன்சிலிங் யாரோ ஒருத்தர் போட்டு விடுறாரு அப்படின்னு யாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்தால் தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக நம்மக்கிட்ட எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை. அதுக்குள்ள வந்து நீதிமன்றம் வந்து சொன்னாத்தேன். ஸோ நீதிமன்றம் வந்து அவங்க வந்து மிக ஸ்ட்ராங்காக டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் கால் பண்ணபடி மஸ்ட்டு பாஸஸ் டிப்ளமோன்னு கொடுத்துருக்கீங்கள, ஏன் நீங்கள் அதுபடி அவங்கள அலோவ் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது தான் இது வந்து ரியாக்ட் ஆகும். அப்படி இல்லை, ஏற்கனவே வெளியான தீர்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக இருக்குங்கும் போது இது எந்த மாதிரி வரும்னு தெரியலை. இப்போ 2 தரப்பாக டிப்ளமோ முடித்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய வேலைவாய்ப்பு பறி போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ரூலில் தீர்ப்பில் ஜிஓவில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் பேச முடியும். ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன இருக்குது அப்படின்னா ஐடிஐ தான் இருக்குது. ஸோ நம்ம ஐடிஐ வந்து வழங்கணும்னு கோர்ட் தீர்ப்பு விட்டுருச்சு. ஆனால் ஜேடிஓவுக்கு டிப்ளமோ வேலைக்கு பிஇ அப்ளை பண்ணலாம்னு இருக்கிறதுனால தீர்ப்பு வந்து டிப்ளமோ பிஇ யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வெளியிட்டாங்க. ஸோ அது முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் ரீகவுன்சிலிங் வருது வராமல் போகுது அப்படின்னு நாம் பேச முடியாது. ஸோ இந்த ரீகவுன்சிலிங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு, யார் இந்த மாதிரி டாக் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் அது வர்றதுக்கான காரணம் இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ணவோ பயப்படவோ தேவையில்லை. ஒன்றும் இல்லை, வர வியாழக்கிழமை 14ஆம் தேதி கோர்ட்டில் ஹியரிங் வருது. அப்போ வழக்கம் போல் தள்ளி போகுதா, அது ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வருது. ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வரனால ஜேடிஓ கேஸும் அதுக்குள்ளே வருதா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. நம்மளுடைய இது என்ன அப்படின்னா,
ரீகவுன்சிலிங்கை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை. அது நீதிமன்றம் உத்தரவிடும் போது தான் நான் சொன்ன மாதிரி இதாக தான் இருக்கணும். ஸோ தேவையில்லாமல் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ரீகவுன்சிலிங்கிற ஒன்றே இப்போதைக்கு கிடையாதுங்கிறது ஒரே பாசிபிள் வந்து நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பின் அடிப்படையில் தான். அது வரைக்கும் யாருமே பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கவுண்டிங் முடிஞ்ச உடனே கொடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணவோ வருத்தப்படவோ தேவையில்லை. தேங்க்யூ.